எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெடாரங்காய் ஊறுகாய் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். என்ன தான் நம்மளுக்கு இலை நிறைய சாப்பாடு போட்டு நிறைய விதவிதமான பொரியல் வச்சாலுமே இலையோட ஓரத்தில் ஒரு சின்ன பீஸ் ஊறுகாய் இருந்தால் தான் நம்மளுக்கு அவ்வளோ சாப்பாடுமே சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு இந்த ஊறுகாய் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஊறுகாய் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கெடாரங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 4 கெடாரங்காய் செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். கெடாரங்காய் எப்படி வாங்கணும் அப்படின்னா இது மாதிரி நல்ல மஞ்சள் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப பிஞ்சாக வாங்காதீங்க, கசப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா முத்துன காயாக பார்த்து செங்காயாக பார்த்து வாங்கினீங்கன்னா வீட்டில் 2 நாள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோவாக பழுத்துரும். இந்த மாதிரி பழுத்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் ஊறுகாய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட தோல் வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து காயாக வாங்கிட்டீங்கன்னா அந்த தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இப்படி பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. செங்காயாக இருந்தால் ஒரு 2 நாள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா பழுத்துரும். இது மாதிரி பழுத்துரும். பழுத்ததுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஒரு 4 கெடாரங்காய் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சைஸில் இருக்க எல்லா காயும் இதெல்லாம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 2 1ன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணியில் வந்து இந்த காய் வந்து மூழ்கணும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாதி உப்பு இப்போ போட்டுக்கலாம். ஊறுகாய் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ காய் வேகும் போதே ஒரு 3 ஸ்பூன் உப்பு போடுறேன். அப்போ தான் அந்த காய்க்குள்ளே வந்து உப்பு சாரம்லாம் ஏறும். இப்போ இது ஒரு காயாக எடுத்து அதில் போட்டு விட்டுருங்க. ரொம்ப மூழ்கிற அளவு இது ஃபுல்லாக தண்ணி வச்சிடாதீங்க, கீழே சிந்தும். ஒரு 3/4 பாகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இது நல்லா வேகட்டும். வெந்தாதான் அதில் உள்ள ஒரு காரத்தன்மை இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பு தன்மை இருக்கும். அது போயிடும். இதை வேகும் போதே அந்த விறுவிறுப்பு தன்மைலாம் நம்மளுக்கு போயிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக போடுற கெடாரங்காய் ஊறுகாய். இல்லைனாக்கா நம்ம உப்பில் அரிஞ்சு போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து அதை தாளிக்க முடியும். இது இன்ஸ்டண்ட்டாக போடுறதால டக்குன்னு வேக வச்சு தாளிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் அது இன்ஸ்டண்ட்டாக போடும்போது தான் கெடாரங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்பப்போ பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி எடுத்துக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை கட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தியால் சின்ன சின்ன பீஸாக எவ்வளோ சின்ன பீஸ் வேணுமோ, நம்மளுக்கு எந்த சைஸ் பீஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா இது மாதிரி வேகணும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு ஃபேனில் போட்டு நல்லா ஆற வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன். இது வெறும் வானல் தான், எண்ணெய்லாம் ஊற்றலை. எண்ணெய் ஊற்றாமையே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்துக்கணும். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டையுமே சேர்த்து லேசாக வறுத்துக்கணும். கடுகு பொரியணும், வெந்தயம் வந்து பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். பொரிச்சு எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கணும். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு, கடுகும் பொரிஞ்சிருச்சு. சிம்மில் வச்சிடலாம். இதை அப்படியே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே வானலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க. நான் 1லேருந்து 1.5 கரண்டி வரைக்கும் ஊற்றுறேன். நான் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா தான் கெட்டு போகாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன் நான். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க, அதிக தீயில வைக்காதீங்க. என்ன நம்ம மிளகா பொடியை இதில் போட போகிறோம். இந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூளை போட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் பெருங்காயத்தையும் இதில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க பெருங்காயம். பெருங்காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். உப்பு வேகிறப்ப கொஞ்சம் போட்டிருக்கோம், ஊறுகாய்க்கு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். எல்லாமே கலந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூளை லேசாக வறுத்தா போதும், ரொம்ப தீய விட்டுறாதீங்க, ரொம்ப காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சுக்கிட்டே லேசாக வறுத்துக்கணும். சும்மா ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் அதை வச்சிருக்க தேவையில்லை. அப்புறம் காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற கெடாரங்காவை அதில் போட்டுக்கலாம். அந்த தண்ணியோடவே இதில் போட்டு விட்டுருங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி நல்லா கலராக இருக்கிற மிளகா பொடி யூஸ் பண்ணிங்கன்னா ஊறுகாய் நல்லா சக்கச்சவேன்னு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் கூட கலர் நல்லா எடுப்பாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், சாதா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கலந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். கலர் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு. இல்லைன்னா இப்படியே சாப்பிட்லாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பொடி பண்ண கடுகு வெந்தயத்தோட பவுடர் இதே இதில் ஃபுல்லாகவே போட்டுடலாம். மீடியமில் வச்சுக்கணும், ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. மீடியமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா கெட்டே போகாது. நல்லா ஆறுன உடனே ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க, காரம் கம்மியாக இருந்தாலுமே கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா உப்பு போடும்போது அது ஈக்குவல் ஆகிடும். இப்போ எனக்கு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு, காரம்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் குறைஞ்சிடுச்சு. ஊறுகாய் நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. வத்திட்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே பச்சை நல்லெண்ணெய், சூடு பண்ணது கிடையாது, அப்படியே ஊற்றி விட்டுருங்க. நல்லாயிருக்கும். எண்ணெய் மிதந்துக்கிட்டு இருந்தால் தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. ஒரு கரண்டி அளவுக்கு இது மேலே நான் ஊற்றிக்கிறேன். இதை அப்படியே ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். மேலே ஊற்றின எண்ணெயெல்லாம் உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது பேசாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், எண்ணெய் ஐட்டம்ஸ்க்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இப்போ காமிக்கிறேன். எண்ணெய் லாஸ்ட்டில் ஊற்றுறத மறந்துடாதீங்க. அப்போ தான் இது மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெடியானதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும். இது மாதிரியே ட்ரை பண்ணுங்க. கெடாரங்காய் ஊறுகாய் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.